வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஹாலண்ட் டீம் கூட தான் இருக்கோம். கம்பேரிசன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நியூ ஹாலண்டு ஜாண்டீர் 5045 ப்ளஸ் ஸ்வராஜ் 744 FE 4 வீல் டிரைவுங்க. எல்லா வண்டியுமே வந்து 4 வீல் டிரைவ் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேத்துல ஓட்டி கம்பேரிசன் எந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு வந்து பார்க்க போகிறோம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஹெவி காம்படிஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்ஸுங்க. ஜாண்டீர் 5045 ஆகட்டும், ஸ்வராஜ் 744 FEலாம் சொல்லவே வேணாம். ஃபேன் பேஸ் அந்தளவுக்கு இருக்கும். அடுத்து நம்ம சிங்கம் 4710ங்க. ஒரு இளைஞர் பட்டாளத்தையே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபுல்லாமே இந்த லுக்குக்கு வந்து அவ்வளோ அடிக்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் RPM வச்சு ஹை ஃபஸ்ட்டுங்க. எந்த வண்டி வந்து சேத்துல ஸ்பீடாக போக போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஓட்டின காடுங்க. சேர் நல்லா கலங்கலங்கலன்னு இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. நிற்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா அம்பையருங்க. அவர் சிக்னல் கொடுத்த உடனே வண்டி வந்துடும். கிளம்பிட்டாங்க. நியூ ஹாலண்ட் தான் முதல்ல போகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வருவாங்க. நியூ ஹாலண்டில் ஷட்டில் ஷிஃப்ட் இருந்ததுனால அவர் பார்த்தீங்கன்னா செம்ம வேகத்தில் போன அடுத்த செகண்டில் ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால லேட்டாக வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோ செகண்டு வித் PTOங்க. ரொட்டவேட்டரோடு ஓட்ட போகிறாங்க. ஸோ லைன் மார்க் பண்ணுவோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஹாலண்ட் தாங்க ஃபஸ்ட்டு போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீரில் டைரக்ட் கஸ்டமரே வந்து உட்காந்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நியூ ஹாலண்ட் தாங்க. வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஷட்டில் போட்டு ரிவர்ஸ் போகிறாங்க. நம்மளை போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. ஆப்வியஸ்லி நியூ ஹாலண்ட் தான் வின் பண்ணது. அடுத்த ரவுண்டே வந்து போட்டாங்க நியூ ஹாலண்டு. ஷட்டில் ஷிஃப்ட் இருக்கிறதுனால பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு டைம் சேவ் ஆகுதுன்னு. ஒரு சின்ன விஷயந்தாங்க. ரெண்டே பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டியே. அந்த கியர் போடுற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நியூ ஹாலண்ட் நல்ல ஸ்பீடு இருக்குங்க. ஹை ஃபஸ்ட்டு 1500 RPM வித்தவுட் PTO ஆனுங்க. ஸோ மார்க் ஃபிக்ஸ் பண்ணுவோம். யார் ஃபஸ்ட்டு வரான்னு பார்ப்போம். இப்போயுமே வந்து நியூ ஹாலண்ட் வந்து பீட் பண்ணிருச்சு. இத்தனைக்கு பின்னாடி தான் வந்தது. அடுத்து இப்போ ஷட்டில் ஷிஃப்ட் போடுவாங்க. இத்தனைக்கு பொறுமையாக போட்டிருக்காரு. அப்பையும் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் வந்துருச்சுங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஷட்டில் ஷிஃப்டோட அருமை. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஓட்டிகிட்டு இருக்காருங்க. டெமோ ஓட்டுறதை பார்த்துட்டு வந்து நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு.
அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் மோகன்ராஜ், தாழம்பட்டு மோகன்ராஜ். ஓகேங்கண்ணா. இப்போ டெமோ ஓட்டி பார்த்துருக்கீங்க 4710 எக்ஸலு. எப்படிங்கண்ணா இருக்குது? இந்த வண்டி நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே வச்சு இந்த வண்டி எம்எஃப் பர்குஷன் வச்சுருந்தேன். சரிங்கண்ணா. அதுக்கடுத்தது சோனாலிகா டிராக்டர் RX வச்சுருக்கேன். சரி. அதை விட இது நல்லா தான் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தெளிவாக இருக்குது. சரிங்கண்ணா. சேத்துல இப்போ ஸ்பீட்லாம் எப்படிங்கண்ணா ஓட்டின வரைக்கும்? சேத்துல ஸ்பீடு நல்லா எந்த வண்டியும் போக முடியாத இடத்துல போகிற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. சரிங்கண்ணா. புதுசாக ஓட்டுறது நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது தெரியுது. சரிங்கண்ணா. இப்போ எத்தனை சால் அடிச்சிருப்பீங்க? இப்போ மூணு சால் ஓட்டி பார்த்தேன். சரி, நல்லா போகுது, நல்லா வருது. திருப்ப பிடிக்கலாம் எப்படிங்கண்ணா? அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, நல்லாவே திரும்ப நல்லா தெரியும். சரிங்கண்ணா. கீர் கை கீர் கொடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு இதாக இருக்குது, அலுப்பு இல்லாமல் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் அந்த வண்டி வாங்குறதுக்கு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேருங்கண்ணா? பார்த்திபன். ஓகே. என்ன ஊருங்கண்ணா? தாழம்பட்டு. ஓகேங்கண்ணா. இப்போ ஓட்டி பார்த்துருக்கீங்க, எப்படிங்கண்ணா இருக்குது? வண்டி நல்லா இருக்குது. சரிங்கண்ணா. மைலேஜ் நல்லா மைலேஜ் கொடுக்குது வண்டி. வண்டியில் எந்த குறையும் கிடையாது. சரிங்கண்ணா. வண்டி ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, ஸ்மூத்தாக போகுது வண்டி. ஓகேங்கண்ணா. டர்னிங் ரேடியஸ்லாங்கண்ணா? அதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 4 வீல் டிரைவ்னா ஏறி தான் திரும்புவோம். அதெல்லாம் டர்னிங் கரெக்டாக இருக்குது. ஓகேங்கண்ணா. வணக்கம். என் பேர் தமிழின்பன். புவனகிரி தாலுக்குலேருந்து வரேன். நான் 4 பிராண்ட் வண்டி வச்சுருக்கேன். குபேட்டா, சுராஜி, மகேந்திரா, ஜாண்டியர் வச்சுருக்கேன். நியூகலாண்டு 4710 இன்றைக்கி பண்ருட்டிலேருந்து தியா டிராக்டர்ஸில் டெமோவுக்கு கொடுத்தாங்க. மற்ற வண்டி கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த வண்டி நல்லாயிருக்கு. டிரைவர் கம்ஃபர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த வண்டி ஷட்டில் ஷிஃப்ட் இருக்கிறதுனால டிரைவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. எவ்வளோ ஸ்பீடு ஃப்ரண்ட்டு போதோ அவ்வளோ ஸ்பீடு பேக் போகும். அதே போல் லிஃப்டாமேட்டிக் பட்டன் இருக்குது. ஒரு வாட்டி டெப்த்து செட் பண்ணால் லாஸ்ட் வரையுமே அந்த டெப்த்து கரெக்டாக இருக்கும். டிரைவருக்கு ஃபுல் கம்ஃபர்ட்டு. அது மாதிரி இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது லைஃப் காஸ்ட்டு கம்மி. எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டு போதோ அதே அளவுக்கு ரிவர்ஸ் வருதுண்ணா. மற்ற வண்டிக்கு இது கொஞ்சம் ஸ்பீடு அதிகம். ஷட்டில் ஸ்பீடு நல்லா தான் இருக்குண்ணா. ஓகேங்கண்ணா. ஹைட்ராலிக்ஸ்லாங்கண்ணா? ஹைட்ராலிக்ஸ்லாம் அந்த லிப்டோமெட்டிக் பட்டன் இருக்கிறதுனால ஒன்ஸு டெப்த்து ஃபிட் பண்ணால் 1 டே ஃபுல்லாக ஓட்டினாலும் அதே டெப்த்தில் வச்சு ஓட்டிக்கலாண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ மற்ற வண்டிக்கு இந்த வண்டி எடுக்கலாண்ணா, நம்பி எடுக்கலாம். நல்லா இருக்கு வண்டி. ஓகேங்கண்ணா. சார் வணக்கம். என்னோடய பேர் முரளி. நான் CNHல டெமான்ஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 வண்டி காம்படிஷன் டெமோ பார்த்தோம். அதில் என்னென்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுராஜி 744, ஜாண்டியர் 5045, நியூஹாலண்டில் 4710 4 வீல் டிரைவ். 3மே 4 வீல் டிரைவ் தான் பார்த்தோம். ஸோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டியில் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே பம்பர் கொடுத்துருவாங்க கம்பெனிலே. ஸோ 4 வீல் டிரைவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டேர்னிங் ரெடிஷன். மற்ற வண்டி காட்டிலும் நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா டேர்னிங் ரெடிஷன் ரொம்ப அதிகம், ஃபுல்லாக டேர்ன் ஆகும். இதனால் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளோ பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை பேலர் ஓட்டும் போதாக இருக்கட்டும், டேர்னிங் ரெடிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது திரும்புறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேனட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக் பேனட் கொடுத்துருக்கிறதால இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனுக்கு இந்த பேனட் ரொம்ப விருப்பம் படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட் வந்து பார்த்திங்கன்னா கர்ட்டை டைப்பில் கொடுத்துருக்கோம். நைட்டில் ஓட்டும்பொழுது மோர் தென் வியூ இருக்கிறதால ரொம்ப ஹவர்ஸ் டைம் எடுத்து ஓட்டலாம் கஸ்டமர்ஸ். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி கஸ்டமைஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஷெட்டில் வந்து சிங்க்ரோ ஷெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ எதனால் 8 ஃபார்வர்டு 8 ரிவேஸ் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோவில் 4 கியர், ஹையில் 4 கியர். ஸோ மற்ற வண்டி காட்டிலும் நம்ம வண்டியில் லோவில் 4 கியர் இருக்கும், ஹையில் 4 கியர் இருக்கிறதால என்ன ஃபார்வர்டு போகிறோமோ அதே ஃபார்வர்டில் அப்படியே ரிவைஸ் போகலாம் இந்த சிங்க்ரோ ஷெட்டில் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஷெட்டில் இருக்கிறதால பேலர் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ப்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப டிரைவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைமிங் சேவ் ஆகும், டீசல் சேவ் ஆகும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேலர்லாம் பார்த்திங்கன்னா கட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக நிறைய கட்டு நம்பர்ஸில் அதிகமாக ஓட்ட முடியும். ஸோ இந்த ஷெட்டில் கியர் இருக்கிறதால. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட் டெக்னாலஜி கிளர்ச்சி கொடுத்துருக்கிறதால கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கிளர்ச்சி கீர் பார்த்தம்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஹார்டாலாம் இருக்காது, மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா கிளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கிளர்ச்சி கொடுக்குறோம். டபுள் கிளர்ச்சி மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிடிஓவுக்கு தனி கிளர்ச்சியாக கொடுத்துட்டோம், கியருக்கு தனி கிளர்ச்சி கொடுத்துட்டோம். கியருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் இருக்கும், பிடிஓ கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கும். இதனால் வந்து என்னென்னா கிளர்ச்சியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிடிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக மற்ற வண்டியில் பார்க்கும்போது ஃபார்வர்டு பார்த்துருப்பீங்க, ரிவேஸ் பார்த்துருப்பீங்க, 540E பார்த்துருக்கலாம்.
ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எப்ட்ரா பிடிஓன்னு சொல்கிறேன். எப்ட்ரா பிடிஓ அப்படின்னா 7 பிடிஓ. ஸோ 7 பிடிஓ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 இருக்கும், 540E இருக்கும், ரிவேர்ஸ் பிடிஓ. இது இல்லாமல் அடிஷ்னலாக 4 பிடிஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்பீடு பிடிஓ. ஃபஸ்ட்டு கியருக்கு ஒரு பிடிஓ, செகண்ட் கியருக்கு ஒரு ஸ்பீடு, தேர்ட் கியருக்கு ஒரு ஸ்பீடு, ஃபோர்த்து கியருக்கு ஒரு ஸ்பீடு. ஸோ இதில் ஒரு 4 பிடிஓ இருக்கும், ப்ளஸ் 540, 540E ரிவேர்ஸ். ஸோ மொத்தம் 7 பிடிஓ ஆப்ஷன் இருக்கும். ஒரே வண்டியில் நம்ம 7 பிடிஓ கொடுக்கறதால ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இம்ப்ளிமெண்ட் வருது, இப்போ வேர்க்கடலை போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது நம்ம வண்டியை மாற்றணுன்ற ஆப்ஷன் கிடையாது. அதுக்கான வண்டிக்கு தேவை இம்ப்ளிமெண்ட் மட்டும் வாங்கினா போதும். ஸோ அந்தளவுக்கு ஃப்யூச்சர் உள்ள எல்லா ஆப்ஷனும் நம்ம வண்டியில் கொடுத்துருக்கோம். ரேடியேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு ரொம்ப முக்கியமானது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலர்லாம் ஓட்டும் போது அதிகமான டஸ்ட்டு வரும். டஸ்ட் வரும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் தான் போய் ஃபார்ம் ஆகும். பட் நம்ம வண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரில் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த க்ரில் என்ன பண்ணோம் அப்படின்னா வர்ற எல்லா டஸ்ட்டுமே க்ரில்லில் தான் படியும். க்ரில்லை தாண்டி தான் ரேடியேட்டருக்கு போகும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு டஸ்ட்டும் ரேடியேட்டருக்கு ஃபார்ம் ஆகாது. இதனால் நம்மளுக்கு ரேடியேட்டரோடைய லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். அடிக்கடிக்க சர்வீஸ் பண்ண தேவையில்லை.